சார், நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நான் ராஜ் சார்கிட்ட இந்த கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 2-3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அங்கே பேசிக்ஸு ப்ளஸ் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க கிளாஸில் சொல்லி தரும்போது நமக்கு புரியும். பட் அவங்க எந்த ஒர்க் அவுட்டும் நமக்கு செய்ய சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம லைவாக பண்ணும்போது நான் லாஸ் மட்டும்தான் நான் பேர் பண்ணே தவிர்த்து ப்ராஃபிட்டுன்றது இது ஒரு நாள் வரும், மற்ற 4 நாள் நம்ம லாஸாக தான் இருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது நான் ட்ரேடிங்கை ஏதாவது ஒன்று நம்ம பார்க்கணும், எதுலையாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் ஏர்ன் பண்ண முடியல. ஸோ நான் என்னோடய ட்ரேடிங் ஜேர்னி அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் பக்கம் அப்படி கேப் விட்டுட்டேன். ஸோ இன்ஸ்டாவில் ரேண்டமாக ஒரு நாள் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராஜ் ப்ரோவோட அந்த போஸ்ட்டு பார்த்தேன். ரீல்ஸ் அவரோடதெல்லாம் பார்க்க தான் எனக்கு ட்ரேடிங் ஏன் மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது, கரெக்டான இடத்துல. ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் அசைன்மெண்ட் கொடுப்போம் அப்படின்றது தான். இந்த அசைன்மெண்ட் வச்சு தான் நம்ம குரூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அவரோட மெயின் குரூப்பில் ஜாயின் பண்ணேன், டெலிகிராம் குரூப்பில். இந்த மெயின் குரூப்பில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போஸ்ட் போடும்போது அதில் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஏன் இது நம்ம ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. பட் என்னோடய கேபிட்டல் அப்படியே என்னோடய சேவிங்ஸ் அப்படியே கேபிட்டல் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகி நான் ஜீரோவில் தான் இருக்கிறேன். நான் ஒரு ஏர்னிங் லேடி தான். பட் என்னால் ரொம்ப ஹைஃபையான ஏர்னிங்கும் கிடையாது. பட் இருந்தாலும் அவரோட டெமோ வீடியோ அவர் எனக்கு அனுப்புனார். அது பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவரோட தான் ஜாயின் பண்ணணும்னு பிளான் பண்ணி நான் கடன் வாங்கி தான் இவரோட கிளாஸும் நான் ஜாயின் பண்ணேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் அசைன்மெண்ட் பண்ண என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாச்சு தவிர எனக்கு குறையில. அப்போ எனக்கு இந்த லைவ்லேயே அவர் எங்களுக்கு செய்ய சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப எப்படின்னா ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ராஜ் ப்ரோவில் நான் படித்ததில் நான் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு அவருக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் அவர் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ஜெயிப்பேன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் ரொம்ப ராஜ் ப்ரோக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஒரு மென்டாராக மட்டும் இல்லாமல் ஒரு பிரதராகவும் நிறைய எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் டவுட்ஸ் கேட்டாலும் எங்களுக்கு சாட் அவருக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாரு. ப்ளஸ் கிளாஸில் எவ்வளோ டவுட் கேட்டாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்கள் நைட் பேட்ச் தான். பட் 10 o'clock தான் எங்களுக்கு 9 to 10. பட் ஆனால் 11 o'clock வரைக்கும் மேலே எங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நாங்கள் ஏர்ன் பண்ணுற இன்றைக்கி ஒவ்வொரு ப்ராஃபிட்லேயும் உங்களோட இந்த மென்டர்ஷிப் தான் என்னோடய ஏர்னிங்ஸ்க்கு காரணமாக இருக்க போகுது. நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். லைஃப் டைம் ஃபுல்லாக உங்கள் கூட ஒரு கம்ப்ளீட் ஒரு பாண்டிங்கோடு உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் நாங்கள் ரொம்ப எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம். அதே மாதிரி நீங்களும் இந்த சப்போர்ட் தருவீங்கன்னு சொன்னது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜ் ப்ரோவோட இந்த ஒர்க் கம்ப்ளீட்லி எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லாருமே இது மூலமாக அடுத்த லெவல் நம்மளோட நார்மலான லைஃப்லேருந்து அடுத்த லெவல் நம்ம லெவல் மாற்றுறதுக்கான ஒரு ட்ரேடிங் ஜேர்னி ராஜ் ப்ரோ கண்டிப்பாக அவரோட ஹார்மோனிக் ஸ்ட்ராட்டஜி மூலமாக நமக்கு தருவார். ஸோ எல்லாருமே இவரோட இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பி நீங்கள் சேரலாம். தேங்க்யூ.